வணக்கம், இது அபூர்வா டாபிக்ஸ். ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அபூர்வா டாபிக்ஸை வந்து லாங்குவேஜ் மொழியை பற்றி பார்த்துட்டோம். அதை வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வணக்கம். இன்னைக்கு மொழியோட முக்கியத்துவம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மொழியை பற்றி ஏன் பேசணுங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போனா மொழி எல்லாத்துக்கும் இருக்குதான்னு முதல்ல ஒரு கேள்வி வரும். எல்லாத்துக்கும்னா எல்லா லாங்குவேஜா இல்லை எல்லாரும் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ உயிரினங்களுக்கே சொல்கிறேன், மொழிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதா? மொழி இருக்கு. ஆமா, அந்த மொழியை வச்சுதான் அது வந்து ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனை காப்பி பண்ணுது. இதே மாதிரியே பிரிண்ட் பண்ணி இன்னொரு ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது அந்த ஜீனுக்குள்ளேயே ஒரு மொழி இருக்கு. ஜீனுக்குள்ளேயே அந்த ஏடிஜிசி அந்த கோடு தான் வந்து ரிட்ரீட் ஆகிட்டு இருக்கும். அந்த உள்ள இருக்கிற ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது பர்மெண்டேஷன் காம்பினேஷன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். கெமிக்கல் ABCD Z வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம அதை பயன்படுத்தி என்ன பண்றோம், நம்ம மொழி பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஜீன் வந்து ATCGன்னு 4 எழுத்து வச்சுட்டு அது நிறைய தகவலை வந்து கொடுத்துட்டே இருக்கு. அது ஒரு புக்கே எழுதி அந்த மாதிரி பர்மெண்டேஷன் காம்பினேஷன் போட்டுட்டு அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தாங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். இப்ப இங்கிலீஷ்ல இருக்க அந்த எத்தனை எழுத்து 26 எழுத்து வச்சுட்டு ஒரு புக்ல பக்கம் பக்கமா லைப்ரரி ஃபுல்லா எவ்வளவு தகவல் இருக்குது. அப்ப அதே மாதிரி ஜீன்ல வந்து வெறும் 4 எழுத்து வச்சுட்டு இவ்வளவு உயிரினங்களோட தகவல் 4 எழுத்துன்னு சொல்றீங்க. அது காம்பினேஷன் போட்டீங்கன்னா எவ்வளவு வந்து பண்ணிட்டே இருக்கலாம். மூணு கலர்ஸை வச்சுட்டு ஆயிரக்கணக்கான கலர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அது வெறும் 3 கலரோட பேசிக் பிரைமரி கலர் தானே அப்படிங்கிறது. ஓகே, இப்ப மொழியில வந்து அப்போ ஜீன்லயே மொழி வந்துருச்சு நமக்கு தெரியுது. மொழி இல்லாம இன்னொன்னு உற்பத்தி பண்ண கூட முடியாது. ஒரு ஜீனை இன்னொரு காப்பி எடுத்துக்க முடியாது தானே. இதே போல வேணும்னு சொல்றது எதுக்கு உதவுது இது ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு? அப்ப அது ஜீன்ல சொல்லுங்க. ஜீன்ல வந்து உயிரோட அடிப்படை என்ன, தான் வாழணும், அப்புறம் உற்பத்தி பண்ணணும். அப்ப வாழ்றதுக்கு எப்படி வேணும், சர்வை பண்ணணும், பாதுகாப்பா சர்வை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், நீ இதே மாதிரியே என்னோட அடுத்த சந்ததி வரணும். அப்ப சர்வை பண்றதுக்கு உணவு வேணும்னா உணவுக்கு வேண்டிய தகவல்லாம் அது மைண்ட்ல இருக்கணும். எனக்கு இதுதான் உணவு அப்படிங்கிறது பண்ணணும். என்னோட உணவு இங்க கிடைக்கும் அல்லது இந்த நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு எண்ணமா பதியுது இல்லையா? அது நம்ம ஒரு மொழியா தான் நம்ம சொல்லுவோம். என்னுடைய உணவு இங்க இருக்குது, இந்த மாதிரி ஸ்மெல் அடிச்சு அது என்னோட உணவு அப்படின்னு அதை வச்சிருக்கணும். அப்புறம் இதை வந்து மறுபடியும் அடுத்த சந்ததிக்கு வந்து அது தனித்தனியே பிரதி எடுக்குது. பிரதி எடுக்கிறனாலே காப்பி பண்ணணும்னா இப்ப நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். ஜெராக்ஸ் மிஷின்லாம் இல்லாத காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே பார்த்து எழுதுவீங்க. நான் கண்டிப்பா தப்பு எழுதுவேன். ஆமா, அது கூட ஓகே. ஆனா மொழி எங்க பயன்படுதுன்னா நீங்க உங்ககிட்ட இருந்து என்ன தகவல் கொடுக்குறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சமையல் குறிப்பு எனக்கு எழுதி கொடுக்குறீங்க. அப்ப அறிவு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக மொழி தேவைப்படுதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு செயல் திறமை இருக்குது, அந்த திறமையை எனக்கு கொடுக்கணும் அல்லது உங்களுக்கு அடுத்த ஒரு சந்ததி கொடுக்கணும். நீங்க அவங்க நேரடியாக எங்கேயும் பார்க்க கூட இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நேரடியா இருந்தா சொல்லி கொடுத்துருவீங்க. ஒரு நாய்க்குள்ளி சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஆனா அது அப்படியே கடந்து போகணும். நீங்க இல்லாட்டியும் அந்த அறிவு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு மொழி தேவை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஐடியாஸை நீங்க லாங்குவேஜ்ல தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, எனக்கு இந்த பில்டிங் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அனிமல்ஸா இருந்தா போனா நமக்கு புரியாது. இப்போ நீங்க எனக்கு மொழியில சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல கற்றுக்கிறேன். இப்போ அல்ஜீப்ரா எல்லாமே லாங்குவேஜ் இருந்ததுனாலதான் வந்தது. இல்லைன்னா ஆமா, மொழி தான் வந்து நமக்கு அறிவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு முக்கியமா இருக்குது. அப்போ இந்த மனுஷனுக்கு உயிரினங்களுக்கு ஜீன்ல பொறுத்த வரைக்கும் தன்னை மாதிரி இன்னொன்று பிரதி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி பிரதி எடுக்கணும் எனக்கு ரொம்ப கம்மி. ஆமா கம்மி. அது என்ன தேவை இருக்கும், ஒரு ஜீனி ரொம்ப சிறிய பொருளா இருக்குது, அதுக்கு வந்து உருவத்துல இப்படி இருக்கணும், இவ்வளவு வந்து மைட்டோகாண்ட்ரியா எதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த அளவுல இருக்கணும் அந்த செல்லுல அப்படிங்கிற தகவல் எல்லாம் போட்டிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா என்ன வேலை செய்யணும், அது எப்போ உற்பத்தி ஆகணும், செல் வால் எப்போ உற்பத்தி ஆகணும் அப்படின்னு ப்ரோக்ராமிங் கோடு எழுதி கொடுத்துருக்கு. அந்த எழுதுறதுக்கு ப்ரோக்ராமிங் கோடு தான் மொழி. அப்ப ஜீன்ல இருக்குது. இப்ப உயிரினங்களை இப்ப செடிலாம் தாவரங்களா வரும்போது அது அடுத்த கட்டு அது வெளிப்பாடா இருக்குது. அதுலயும் மொழி இருக்குது. ஒரு தாவரம் மற்ற தாவரோட பேசிக்குதுன்னா எப்படின்னா மொழி இல்லாம பேசிக்குது. ஆனா அது பேசிக்கிறாரு மொழின்னு தான் நம்ம சொல்லணும். அது கம்யூனிகேஷன் எது பண்ணாலுமே மொழி லாங்குவேஜ். அப்ப எப்படி பண்ணுது, இப்ப ஒரு செடி வந்து ஒரு நோய் அட்டாக் ஆகுது, இல்லாட்டி ஒரு ஆடு வந்து ஏதோ ஒரு செடியை கடிக்குது, ஒரு இது வந்து அது கிடைக்குன்னா உடனே என்ன மனுஷனையும் வெட்டுறான்.
உடனே பக்கத்து செடிக்கு வந்து அது தகவல் கொடுத்துரும். அது வேர் மூலமா வந்து தகவல் கொடுத்துரும். என்ன கொடுத்து நமக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சமிகையை கொடுக்கும். அப்புறம் அது வந்து கெமிக்கலா கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாம். நம்ம வந்து நான் சப்தத்துல வார்த்தையா உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா அது உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல்லாவோ அல்லது வந்து ஒரு கெமிக்கல் கொடுத்துரும் பக்கத்து செடிக்கு. அது என்ன பண்ண உடனே ஏதோ ஆபத்து இருக்குது, நம்ம இலையெல்லாம் வந்து விஷத்தன்மையை உற்பத்தி பண்ணுங்க இல்லாட்டி கசப்பு தன்மையை உற்பத்தி பண்ணுங்கன்னு பக்கத்து செடி என்ன பண்ணிடும், நம்மளை பூச்சி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செடியில வந்து கசப்பு தன்மை உற்பத்தி ரெடி பண்ணி வச்சிரும். அப்போ பக்கத்து அந்த ஏற்கனவே செடியில சாப்பிட்ட அந்த மிருகம் வந்து இதுல சாப்பிடும்போது என்னன்னா இது என்ன ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அது முழுசா சாப்பிடாம போயிடும். 2 மணி நேரத்துக்கு உடனே அப்ப இது வந்து தொடர்புபடுத்தும் மொழி. இன்னொன்னு செடியோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து மொழியை எப்படி சொல்றோம்னா செடியும் இது பூச்சிகளும் தொடர்பு கொள்ளும். இதோட ஒரே கெமிக்கல் இதுல ஒரே வகை 2 செடியும் பூச்சிக்கும் ஒரு உதாரணம் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த குழவி கூடு கட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓரமா வந்து ப்ரௌன் கலரை மண்ணில் வச்சு ஒரு குழவி இருக்கும். அதுல போயிட்டு வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பச்சை கலர் நீளமான ஒரு புழு கொண்டு வந்து உள்ள வந்து போடும். அது வந்து வேற ஒரு புழு, அதை வந்து குழவி கொண்டு வந்து உள்ள போடும். அது பச்சை கலர்ல இருக்கும். அந்த புழு எதுக்கு உள்ள வந்து குழவி போடுதுன்னா அது வந்து முட்டையிடும் அந்த புழு மேலேயே. அதோட குட்டிக்கு வந்து உனக்கு சாப்பாடா வரணும். ஆனா புழு நெளிஞ்சு வெளியில ஓடிடக்கூடாதுங்கிறக்காக அதை வந்து பேரலைஸ் பண்ணிடும். ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆன மாதிரி அது வந்து கொடுக்கு கொட்டி வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே பேரலைஸ் நகரவே முடியாது. ஆனா அப்படியே உயிரோடு இருக்கும், லைவா இருக்கும் மீட்டு. அப்ப முட்டை போட்டு அது வந்துடும். இப்ப அது பிரச்சனை இல்லை. இந்த புழுவை இங்க இருக்கிற ஒரு நம்ம போய் கண்டுபிடிக்கவும் முடியல. அதுவே பச்சையா இருக்குது, செடியும் பச்சையா இருக்குது. ஆனா நம்மளோட கண்ணு பார்க்கக்கூடிய திறமை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய குழவி வந்து கரெக்டா போய் கண்டுபிடிக்குது. அப்படின்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா செடி வந்து ஒரு வாசனை கொடுக்குது. இந்த புழுகை என்னோட செடியெல்லாம் என்னோட இலையெல்லாம் தின்னுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசனையை வந்து வெளிப்படுத்துது. அந்த வாசனை செடியும் குழவையும் கூட்டு ஓவரா சாப்பிட்றான். இதை வந்து என்ன காலி பண்றதுன்னு தெரியலையே. அப்ப இவனுக்கு சைக்கிளிங் எக்கோ சைக்கிள் யாருன்னு சொல்லிட்டு ஸ்மெல்லை வெளிப்படுத்துது அந்த செடி வந்து. இந்த ஸ்மெல்லை பிடிச்சிட்டு டக்குனு குழந்தை எங்கேயோ போயிட்டு இருக்கிற குழந்தை டக்குனு ஸ்மெல் அடிக்குது. அப்ப இந்த இடத்துல செடி இருக்குது, நேரா போயிட்டு எடுத்துடும். அப்ப இதுவும் அப்ப மொழி அங்கேயும் இருக்குது. இப்ப தாவரங்களே இருக்குன்னா இப்ப மிருகத்துல சொல்ல வேண்டாம். அதோட பாவனையில நாய்க்குட்டி வாலாட்டி கம்யூனிகேட் பண்ணா அவங்களுக்கு ஆபத்து இல்லை, இல்லாட்டி உணவு வேணும், இல்லாட்டி வந்து பயந்து இருக்கிறேன் அப்படின்னு காதை மடக்கிட்டு காமிச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி கோவமா இருக்குன்னு உருன்னு காமிக்கும், இல்லாட்டி காதை விரிச்சிட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்குது. இந்த மொழி வந்து அதோட வாழ்றதுக்கு தேவையானது கொடுத்துருது. அப்புறம் டெக்னிக் கத்துக்கிறது. ஆக்டோபஸ், காக்கா, சிம்பன்சி இதெல்லாம் வந்து நம்மளை பார்த்து அதை கத்துக்குது. ஆனா அது கத்துக்கிற திறமை இருக்குது, ஆனா திருப்பி சொல்லி கொடுக்குற திறமை இருக்கு. அதனால கீழே பேசினாலும் அடுத்தது கிளிக்கு நீங்க பேசவே வச்சிடலாம். ஆனா எந்த கிளியும் வந்து திருப்பி சொல்லும், சொன்ன வார்த்தையில உருவாக்க அது இங்கிலீஷ் கூட நம்ம சொல்லி தருவோம். ஆனா எந்த கிளியும் கூப்பிட்டு தன்னோட குழந்தை கிளியை கூப்பிட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தன்னோட அறிவை வந்து மொழி மூலமா சொல்லி கொடுக்கவே முடியாது. எவல்யூஷன் படி உங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி உருவாச்சுன்றதுக்கே பாத்தீங்கன்னா அந்த கீகி கத்துறது கீகின்னு கத்துது, அது கம்யூனிகேஷன். அது கம்யூனிகேஷன் அர்த்தம் இல்லாத வார்த்தை இல்ல. அதோட குட்டி அதே தான் பண்ணுது. இப்போ அது வந்து என்ன சொல்றது, இப்ப பூனை எப்படி கத்த முடியும்? மியான் தான் கத்திக்கணும். அது வாயை திறந்தா அது தொண்டையோட அமைப்பு, குரலோட அமைப்பு எல்லாமே வந்து மியாவுன்றது வந்து 2-3 மியாவும் இருக்குல்ல, அதுலயும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் வந்து எனக்கு ஆபத்துன்னு ஒரு குழந்தை கிளி வந்து சத்தம் போட்டு சொல்லணும்னா அதே கீக்கின்னு தான் சொல்லும். அப்ப அம்மா புரியும் இது வந்து ஏதோ ஆபத்து இருக்குது, டக்குன்னு தப்பிச்சு போகணும், இல்லாட்டி கூட்டுக்கிட்ட போகணும், நான் கீழே இருக்கிறேன். இல்ல அது வந்து மொத்தமே 2-3 தேவைகள் தான். புதுசா இவர் சொன்ன மாதிரி அல்ஜிப்ராலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நிறைய வார்த்தைகள் சிலதான் இன்ஸ்டிங்காவே இந்த ப்ரீ ப்ரோக்ராம்களுக்கு தான் நான் சொல்றேன். அது எப்படி உருவாகுதுன்ற போதுதான் உங்களுக்கு அந்த மங்கியோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாங்க. அது என்ன பண்ணுன்னா ஆப்போசிட்ல என்ன மங்கி பண்ணுதோ அதை வந்து இது அப்படியே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு சொல்லிட்டு மூளையில வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குரங்கு என்ன பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற குரங்கு அதை பார்க்கும்போது அங்க வந்து க்ளோ ஆகும்போது இதுதான் மனுஷனுக்கு டெவலப் ஆகி அவன் சவுண்டை வந்துட்டு லாங்குவேஜா மாத்துறதுக்கும் ஹெல்ப் ஆயிருக்கு. ஆக்சுவலா மிரர் நியூரான்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு உன்னை பார்த்து பண்றதுக்கான இது. அதுதான் இந்த ஈக்குவலன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்புறம் மூளையில வந்து நிறைய நோய் வரதுலாம் வாய்ப்பு இருக்கு. அது மூளையில நோயில மொழி லாங்குவேஜ் ரிலேட்டடான. அதுக்கு முன்னாடி இவர் சொன்னது சொல்லிடலாம். அப்ப மிரர் நியூரான்ஸ் சொல்றாரு இல்லையா, மிரர் நியூரான்ஸோட வளர்ச்சி தான் முக்கியம் நம்ம மொழிக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மொழி தொடர்பு கொள்றதுக்கு இருக்குது மொழின்ட்டு.
ஆனா சப்த ரூபமா ஒளி எழுப்பி இதன் பேர் கப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது கிட்ட இல்ல, மொழி வளரல. அதோட தேவைக்கு ஆபத்து, உணவு, பாதுகாப்பா இருக்கணும். இதான் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இதான் வேணும். அதுங்கள்ட்ட அது இல்ல. ஆமா, அதுகிட்ட அனுபவமா இருந்தா கூட வார்த்தைகளா சப்தமா ஒளி எழுப்பி அங்க போகாத, அங்க வந்து சிங்கம் இருக்குது, அது பேர் சிங்கம் தான் அங்க இருக்குன்னா சொல்ல தெரியாது. ஆபத்து இருக்குன்னு காமிக்கலாமே தவிர அங்க ஒரு சிங்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குது, ஒளிதல் சிங்கம் அப்படின்னு பொருளும் செயலும்னா சொல்ல முடியாது. மொழி எவ்வளவு முக்கியம்னா, ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது செவிடா இருந்துச்சுன்னா அதனால வாய்ப்பு சவுண்ட் உள்ள போய் தான் அவங்க லாங்குவேஜா மாத்துறாங்க. பேச முடியற கெப்பாசிட்டி இருந்தாலும் முடியாம போயிடும், ஏன்னா லாங்குவேஜ் இருக்காது. அப்ப இவர் ஈஸியா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். மிரர் நியூரான்ஸ் வேலை முதல்ல நம்ம இதுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். மிரர்னாலே கண்ணாடி நரம்புன்னு அர்த்தம். குழந்தைகள் வந்து அப்பா அம்மா செய்யறத பார்த்து அப்படியே திரும்பி செய்யுது. ஏன்னா அதுகிட்ட வந்து கண்ணாடி நரம்பு மூளை வேலை செயல்பட்டுட்டே இருக்கும். அப்ப அதோட வேலை என்னன்னா எம்பதி சிம்பதி, அங்க என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து செயல்படுத்தி பாக்குறது. அம்மா அம்மான்னு சொல்றது பார்த்துட்டு அதுவும் அம்மான்னு சொல்லும், பாப்பா பாப்பான்னு சொல்லும். தலை செய்வது பார்த்துட்டு இதுவும் தலை செய்வோம். ஒண்ணு பார்த்து அதை அப்படியே காப்பி எடுத்து திருப்பி நம்மளே செய்ய வைக்கிறதோட வேலை தான் மிரர் நியூரான்ஸ். அப்ப ஒருத்தங்க அம்மா கோவமா இருந்தாங்கன்னா அதுக்கும் ஒரு பயம் வந்துடலாம். எம்பத்தி சிம்பதிக்கிற மாதிரி அம்மா ரொம்ப சந்தோஷமா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உணர்வுகள்ல வந்து வார்த்தைக்கு இந்த சந்தோஷம்ன்றதுலாம் கூட தெரிய அப்படியே கத்துக்க ஆரம்பிக்குது. அதாவது பாக்குறத அப்படியே ரெப்ளிகா எடுக்கிறது, திரும்ப செய்யறது, பிரதி எடுக்கிறதா கண்ண நேரம். இது வந்து மிருகங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டோபஸ் வந்து கூட ஒரு ஆக்டோபஸ்க்கு ஏதோ விஷயத்த ஒரு குதிரை விடுவிக்கிறத கத்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஆக்டோபஸ் தூரமா இருந்து பாக்குது, அது பார்த்து கத்துக்குது. இதோட நல்லா இருக்கு, இது உடனே கத்துக்குச்சு. இது கூட 2-3 அட்டெம்ப்ட் பண்ணுது. அது வந்து கடைசி கரெக்டான பண்ண அட்டெம்ப்ட கூட அது கத்துக்கிட்டு அதை வந்து செயல்படுத்திடுது. இப்ப இது வந்து கத்துக்கிறது. இது வந்து என்ன கத்துக்குச்சு, செயலை வந்து பார்த்து கத்துக்குச்சு. எப்படி கத்துக்குச்சு, காட்சிங்கிறத பார்த்து. அப்ப காட்சி செயல், இன்னொரு ஆக்டோபஸ் பாக்குறதுங்கிறது காட்சி, அதோட வேலைப்பாடு வந்து செயல். இதை ரெண்டை வச்சு இதை வந்து மிரர் நியூரான்ஸ் மூலமா திரும்பி பண்ணிடுது, ஏதோ ஒரு வகையில வந்து பண்ணுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் மனுஷனுக்கு, சிம்மன்ஸுக்கு அப்புறம் அடுத்ததா வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதே அந்த மூளையில இருக்க ஒரு பகுதி என்ன ஆயிடுது, இப்போ ஆக்டோபஸ்க்குலாம் வந்து குரல் வளர்ந்து தேவையில்லை இல்லையா, குரல் சம்பந்தம் சவுண்ட் தேவையில்லை, அந்த மாதிரி சவுண்ட்ல இல்ல. லாங்குவேஜ் வந்து சவுண்ட் இருக்கும், மைல்டா அதுகளுக்குள்ள பேசுறது. நம்ம சொல்றோம் இல்லையா வார்த்தை, அது மட்டும் அது இல்ல. இப்ப மனுஷன் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள்ல சவுண்ட் வேற வார்த்தை வேற இல்லையா. முதல்ல இது வந்து சவுண்டு தான், இது ஓசை. நம்ம பேசுறது ஒலி. ஓசைக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால ஓசையில கம்யூனிகேட், ஓசை வந்து அர்த்தம் இல்லாது, ஒலி வந்து அர்த்தம் கொடுக்குறது. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த ஓசைக்கு நீங்க அர்த்தம் பொருள்படுத்தி. ஆமா, கரெக்ட் தானே. இப்போ இதே ஒரு மலைவாசியோ காட்டுவாசி இருக்காங்க, அப்படிதான் செய்வாங்க. அப்படிதான் லாங்குவேஜ் உருவாச்சு. இந்த அறிவை நீங்க எப்படி எழுதி வச்சு இன்னொருத்தவங்க போய் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்படி பண்ணா உங்களுக்கு கண்ணில் தெரியாத ஒரு நபருக்கு இந்த தகவலை சொல்லணும்னா, எதிர்காலத்தை சாப்பிடணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப இது வந்து மேஜையை கையால் தட்டுவது அப்படின்னு நீங்க செய்யாமலே சொல்லி கொடுத்துடலாம், ஒளி இருந்ததுன்னா. அதாவது நான் சொல்ற மாதிரி வார்த்தைகள் உருவாயிடுச்சுன்னா. அனிமல்ஸ் கிட்ட இருந்த வரைக்கும் இப்படி இருந்தது. நம்மளுக்கு லாங்குவேஜ் வரும்போது சவுண்டு அதுக்கு ஒண்ணு அர்த்தம் கொடுத்தோம். அப்ப என்ன ஆச்சுன்னா கையில இருந்த நம்ம மிமிக் வேலை, அப்புறம் நம்ம மூஞ்சிக்கு வந்துச்சு, அப்புறம் வாய்க்கு வந்துருச்சு, முகபாவம். ஆமா, இப்ப சைகை தான் பேசுது. அப்ப வந்து அது சைகையை காமிக்கும், ரெக்கையை விரிச்சு காமிக்கும், கோபமா இருக்கு ஒரு பறவை, அப்பதான் வந்து பயப்படுத்துறது. இதெல்லாம் சைகையா இருக்கு. அனிமல்ஸ்க்கு இருக்கு. அனிமல்ஸ்க்கு பெருசே வந்து நம்ம உடம்ப விரிச்சு காமிச்சாவோ இல்லை இது பண்ணாவோ, ஆமா, அதோட பாதிப்பு நம்மகிட்டே இருக்குது. இப்ப உதாரணம், ஒரு சண்டை, இப்ப சேவல் சண்டை போடுறதா ரெக்கையை விரிச்சுட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்ப அதே பழக்கம் தான், அதாவது தன்னை பலவானா காமிக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம், கரெக்ட். பவுன்சர்ஸ் மட்டும் இல்ல, மன்னர்களே கூட அவங்களோட உடையில இந்த அளவுக்கு லாங் ஷோல்டர், இந்த லாங் ஷோல்டர் வச்சாங்க. என்னன்னா நான் ரொம்ப பலவானவன், உடம்ப விரிச்சு காட்டுறதுங்கிறது நான் பலசாலி, நான் உனக்கு நீ எனக்கு கீழே இருக்கணும், அல்லது நான் பயப்படுத்துறதுக்கு சமம், அல்லது நான் ரொம்ப பெரியவன் காமிக்கிறதுக்கு. இது வந்து மிருகத்திலிருந்து நமக்கு வந்துருச்சு. அதே பயந்த நம்ம இப்படியே கூனி குறுகி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னா பயத்தை, அப்போ நாய் எல்லாம் பயந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் சுருக்கி வாழெல்லாம் சுருட்டிட்டு போயிடும். அப்ப நான் பயந்துருக்கிறேன். இதெல்லாம் சைகை, சைகையில உள்ள சைகை காட்சி. அதோட லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கல்ல, பாடியும் நிறைய லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஆமா, உண்மையில பாடி தான் லாங்குவேஜ். அப்ப இந்த நம்மளும் உயிரினங்கள் தான்.
நம்ம எங்க ஸ்பெஷல் ஆயிட்டோம்னா இப்ப இந்த சப்தமும் காட்சியும் ஒரு ஆக்டோபஸ் வந்து நேரடியா இன்னொருத்தர் செய்யறதை பார்த்தாதான் அது திரும்பி செய்ய முடியும். அது சொல்ல முடியாது, இங்க செய்ய முடியாது, இந்த டேபிள் மேஜை இங்க இல்ல, ஆனா அந்த டேபிள் மேஜையில வந்து ஒருத்தர் சத்தம் போட்டதை நான் பார்த்தேன், உனக்கு நான் அதை எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், நீயும் போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு இதை செய்து பாரு அப்படின்னு போய் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க மொழி தேவை. அப்ப நேரடியா அதை பார்த்து தான் செஞ்சுக்க முடியும். அப்ப நேரடியா காட்சி இருக்கணும், அதுல என்ன செயல் நடக்கிற பார்த்துதான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால வந்து புது மீனிங் கொடுக்க முடியாது, நாளைக்கு நினைவு வச்சு இதுதான் சொல்லவும் தெரியாது. இப்ப வந்து இந்த மனுஷனை மாற ஆரம்பிக்கிறான் இல்லையா, சிம்பன்சில இருந்து நிறைய சாம்ஸ்கி அப்படின்னு ஒரு லிங்குஸ்டிக் எக்ஸ்பர்ட் இருக்காரு. அவர் வந்து மொழி அறிவியலாளர். அவரு 90,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து ப்ரொமோத்தியஸ் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி சொல்றாங்க. அவன் தான் பாத்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு மியூட்டேஷன் ஆயிட்டு மனுஷனுக்கு லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோட எவல்யூஷனை வந்து பார்க்கும்போது தான் நம்ம முன்னாடி சொன்னபோது குரங்குக்கு இருக்கிற அந்த ஈக்குவலன்ஸ் சர்க்யூட்ல வந்து அந்த மிரர் நியூரன்ஸ் டெவலப் ஆகி அது நம்மளுக்கு லாங்குவேஜா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கை காலை வச்சு பேசிட்டு இருந்தோம், அப்புறம் நம்மளுக்கு முகத்துக்கு பண்ண ஆரம்பிச்சோம், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சு அது நம்மளுக்கு லாங்குவேஜா மாறிடுச்சு. இந்த லாங்குவேஜா மாறும்போது இவர் சொன்ன மாதிரி அது சவுண்டு தான் வந்து முக்கியம். இந்த சவுண்டா நம்மளுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கும் போது அது நம்மளுக்கு நினைவா மெமரிஸா நம்மளுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி நான் காம்ப்ளிகேட்டடான எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மொழியோட அடர்த்தியும் அந்த ஆழமும் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்டலா இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த மனிதனா மாறிக்கொண்டு இருக்கிறான் இல்லையா, அதுல வந்து ஒருத்தனுக்கு ஒரு கூட்டத்துக்கு மட்டும் ஒரு பொருளை சப்தமா சொல்ல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளை வந்து சப்தம் சொல்லி கப்புன்னு ஒரு சப்தம் கொடுத்து இது பொருள் தான், இந்த பொருள் நான் சப்தம் கொடுக்குறேன், நீங்க பொருளை கப்பு இதே குரங்கு வந்து சப்தம் கண்ண மூடி கேட்டாலும் கப்பு எப்படி கரெக்ட். அப்ப கப்புங்கிறது அப்ப கப்புங்கிறது வெறும் கப்புனா வெறும் சப்தம் மட்டும் இல்ல, அது கருத்து. கப்புனா என்னங்கிறது உங்களுக்கு முதல்ல காமிச்சுன்னா தண்ணி பிடிச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது, ஒரு லிக்விடான ஃபுட்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பு. அப்ப இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு வெள்ளை கப்பு தான் காமிக்கிறேன். இதே இடத்துல இன்னொன்னு வந்து சிவப்பா கொஞ்சம் குட்டியா காமிச்சாலும் இதுக்கு பேர் என்னங்க நீங்க கேட்க மாட்டீங்க. அது ஏன்னா அதுவும் கப்புங்கிற கப்புங்கிற சப்தம் மட்டும் இல்ல, கப்புங்கிற கருத்தும் நமக்கு வந்துருச்சு. இதே ஒரு ரோபோட்டுக்கு நான் டீச் பண்றேன், இப்ப இதுதான் கப் அப்படின்னா அது என்ன பண்ணும், இது டயமீட்டர்லாம் மெஷர் பண்ணி இந்த கலரு இதை தொட்டு பார்த்துட்டு சாலிடிட்டி இது வளைவு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதுதான் கப்பு அப்படின்னு சொல்லி கப்பு இருந்தாதான் கப்புன்னு சொல்லுவோம், இல்லைனாலும் கப்புன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இருந்தா தான் அது கப்புன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சிவப்புகள் இருந்தா இது வந்து வாட் இஸ் திஸ் அப்படி நியூ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடும். நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைம் சொன்னா போதும். அப்ப சப்தங்கிறது இல்ல, அதோட கருத்தையும் வந்து சப்தத்துல வச்சு கொடுத்துடுறோம், அப்படிதான் மொழி வருது. அப்ப கப்புனாலே ஒரு கப்போட அர்த்தம் புரிஞ்சிருச்சுனாலே அந்த கருத்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்க எங்க போனாலும் அந்த கப் எடுங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த கப்பை நீங்க இப்பதான் பார்த்திருப்பீங்க, அது புது வடிவமா இருக்கும், ஆனா அந்த கருத்து தெரிஞ்சுது. அப்ப இதுதான் மொழி வந்து அவனுக்கு வந்து பொருளை சப்தமா சொல்லி பழகும் போது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. இது வந்து பைபேடலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4 கால்ல நம்ம நடந்துட்டு இருந்துட்டு 2 கால்ல வரும்போது இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து மாறிச்சோமா. இந்த நம்ம லாங்குவேஜ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு? நம்ம லாங்குவேஜ் 19,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம டெவலப் மியூட்டேஷன் ஆகி இப்படி மனுஷன் வந்து இந்த ஹோமோ சாம்பியன்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு இது ஆமா. அந்த மாற்றம் எங்க இருந்ததுன்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து செயலையும் காட்சியும் வச்சுதான் அது வந்து திரும்ப செய்துட்டு இருந்தது அப்படின்ட்டு. அந்த செயல் காட்சிங்கிற மூலையில இருக்கிற இடத்த தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செயலும் காட்சிங்கிறதும் ஒளியும் குரலும் ஆயிடுச்சு. ஒளியை எழுப்புறதுக்கு குரல் வேணும், அப்ப அந்த ஒளியா கொடுக்குறேன் கப் அப்படின்னு கரெக்டா அழுத்தம் திருத்தமும் ஒரு சொல்றாங்க போது அப்ப வந்து என் குரலை பயன்படுத்தி அந்த ஒளியை கொடுக்குறேன். இந்த பழக்கம் தான் ரொம்ப சுலபமா போயிடுச்சு, ஒளி ஆயிடுச்சு. ஆமா. அப்ப அவன் எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்த அவனுக்கு ஏன் முதல்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பொருளை சுட்டி காட்டணும், அங்கே ஒரு மரக்கிளை உடைஞ்சிருக்குது அதை எடுத்துட்டு வா நெருப்பு. இப்ப இந்த லாங்குவேஜ்ன்றதுக்கு வந்து ஏதாச்சும் கேட்டகரி இருக்கா? இப்படிதான் பேசிக் இருக்கும். நம்ம எப்படி சுட்டி காட்டுறோம்னா பொருளுக்கு என்னென்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னா இப்ப நான் உணவு சாப்பிட்டேன், இதுதான் நான் கம்யூனிகேட் பண்றேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நான்கிறது என்ன மையப்படுத்தி சொல்றேன், அப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்றேன், சாப்பிட்டேங்கிறது ஒரு செயல், அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கிறது சாப்பிட்டேன்னு ஓகே, என்ன சாப்பிட்டீங்கிறது உணவு சாப்பிட்டேன், அதாவது காஃபி சாப்பிட்டேன் இல்லாட்டி கூல் ஏதோ ஒன்று சொல்றோம். இப்ப இதுதான் ஒரு கருத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப இதுல என்ன இருக்குது, நான்கிற ஒரு ஆள் இருக்கிறேன், அப்புறம் அது என்ன மையப்படுத்துது இந்த சென்டென்ஸ், அப்புறம் ஒரு செயலை சொல்லுது. அப்ப செயல்
அப்புறம் செயலுக்கு மையப்படுத்தி ஒரு காரணம், மழை பெய்தது அப்படின்ற, பெய்ததுங்கிறது ஒரு செயல், என்ன பெய்ததுங்கிறது ஒரு மழை. அப்ப மழையை மையப்படுத்தி அந்த சொல்லு வந்து ஒரு மொழி வருது. இது வந்து தமிழ்ல எழுவாய், பயனிலை, அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இது தமிழ் நல்லா படிக்கிறேங்கிறது, தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் செய்யப்படும் பொருள் அப்படின்னு பொருள். ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கலாம் தமிழ் அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறோம். மொழி இங்க எங்க சிறப்பா இருக்கு. இதே வந்து ஆமா, இப்ப எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது அந்த யாரை மையப்படுத்துது, என்ன செயல் செய்தாங்க, கூடுதலா இருக்கக்கூடிய தகவல், இப்படிதான் வந்து மொழியோட ஆதாரமா இவங்க சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சுருக்கமா நம்ம ஒரு சொல்லலாம். இது வந்து இன்னொரு மொழியில இருந்து எடுத்தேன், ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். ஜாதி, குணம், செயல், உறவு, சம்பந்தம் +1. 4 ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் சொல்லுவாங்க. இதுலயா? ஓகே. இப்ப இது வந்து இது ஜாதினா என்னன்னா முதல்ல பிரிச்சு காட்டுறதா ஜாதி. ஜாதி. ஆமா, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும், அறிவியல் தகவல். அதையும் நாங்க இதுல டேக் பண்ணிருக்கோம். இப்ப இது 2 பொருள் இருக்குது. இதை நான் வந்து சரவணன் மேல கப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்பனா என்னன்னா ஒரு ஜாதியை பயன்படுத்துறேன். இவர் மொபைலுங்கிற ஜாதியை சொல்லல, கப்புங்கிற ஒரு ஜாதியை வந்து சொல்றேன். அப்ப இது தனிச்சு சுட்டி காட்ட, வேறுபடுத்தி காட்ட ஜாதி தேவைப்படுது. ஓகே. இப்ப ஒருவேளை நீங்க 2 கப்பா இருந்திருக்கு, ஒண்ணு பச்சை ஒண்ணு சிவப்பு, இல்லாட்டி இன்னொன்னு வெள்ளைன்னு இருக்குதுன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், ஜாதி, இன்னொன்னு என்ன சொல்றேன், குணம், சிவப்பு கப்பு அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன். அப்ப சிவப்பு குணமுடைய கப்பு, சிவப்பு குணமுடைய கப்பு என்கிற ஜாதியை நான் சொல்றேன். ஓகே. இதுல எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றேன். கிரியானா கிரியேஷன், செயல். கிரியேஷன்ங்கிற வேர்டு, கிரியாங்கிற சொல்ல வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கிரியேனா கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன் செய்யப்படுறது, செயல், காரன், இதுக்கு யாருங்க காரம், இது யாரு செய்தது, பால்காரன் அப்படிங்கறத கிரியாங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செயல். அப்ப இதை வச்சு என்னங்க, இதுல வந்து நீர் பொருளை குடிச்சுக்கலாம், சூடாவும் குடிச்சுக்கலாம், கூலாவும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு இது செயல்னு சொல்றேன். அப்ப ஜாதிங்கிறது மற்ற பொருள் வந்து வேறுபடுத்தி காட்டுறது, அந்த குணங்கிறது அந்த பொருளே வித்தியாசத்தை காட்டுறது, சிவப்பு கருப்புன்றது. அப்புறம் இதோட செயலி நான் சொல்லிடுறேன். இதை எடுத்து குடிங்க அப்படின்னா செயலை சொல்றேன், குடிக்க பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சம்பந்தம், அப்போ உறவு. இந்த உறவு என்ன சொன்னா, இது என்னுடைய கப், என்னுடையது அப்படிங்கிறது என் சம்பந்தப்பட்ட கப். அப்ப உறவு. இதுதாங்க நம்ம மொழியில இருக்கிறது. மொழினா என்னென்ன இருக்குன்னா, அதுல வந்து ஜாதி இருக்கும், ஜாதி சொல் இருக்கும், குணசொல், செயல் சொல், உறவு, சம்பந்தம். இவர் யாருங்க, என் நண்பர் அப்படின்னு ஒரு உறவு சொல்றேன். இவர் என்ன சட்டை போட்டிருக்கிறாரு, சட்டைங்கிறது ஒரு ஜாதி ஆயிடுது. அப்புறம் பச்சை சட்டை போட்டுக்கிறது ஒரு குணம் ஆயிடுது. பச்சை சட்டை அப்படின்னு. இப்ப இந்த ஆமா, இப்ப இது நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது, வீடியோ கேமரா என்ன செய்யணும், செயல்படுது, ரெக்கார்டிங்னா செயல். இப்ப ஜாதி, குண, செயல், உறவு அப்படி. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும், இல்ல வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இப்ப இன்னொரு இடத்துல வந்து நீங்க இதே பொருளை இதுதான் கப்பு, இது வந்து காஃபி குடிக்க வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான டிசீஸ் இருக்கு. அது ஓகே. நீங்க சொன்னீங்க, எனக்கு இது நீங்க சொன்னதே புரிஞ்சா இல்ல நான் அப்படிங்கிறது. நீங்க அடுத்த தடவை உங்களை கப் எடுக்க சொன்னா, நீங்க இந்த ஒரு படத்துல வருமே, கன் எடுக்க சொன்னா நீங்க பன் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்திரன் படத்துல ரோபோட்டுக்கு வந்து அதை வித்தியாசப்படுத்தியே தெரிய இல்லை. அப்படி எந்திரில இருந்து கன் எடு அப்படின்னு சொல்லுவாங்க, வேக பன் எடு வில்லனோட அதான் ரஜினியோட கைடு டீச்சர். ஓகே. இப்ப அப்பனா மொழி சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பேச்சுல வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். மொழியில வந்து என்ன நோய் சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த நோய்ன்றது வந்து வெளியே தெரியாத நோய் இல்லையா? ஆமா, இது நோயினே நினைப்பாங்க. அதுக்கு பாருங்க நிறைய இது சொல்லுவாங்க. ஆமா, இப்ப எல்லாருனாலையும் நல்லா பேச முடியல, எல்லாருனாலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியல, எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் உடனே சொன்னதை உடனே புரிஞ்சு பேசிடுறாங்க. சில பேர் நல்லா எழுதுவாங்க, ஆனா பேச்சு வரும்போது வராது. சில பேர் நல்லா சொல்றதை புரிஞ்சுக்குவாங்க, டீச்சர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரிப்பா இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க படிச்சுட்டு வாங்க அப்படின்னா படிக்கிறது புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பார்த்தா, ஏன் அவன் படிச்ச புரிஞ்சு உனக்கு மட்டும் ஏன் புரியலன்னு சொல்லி அடிப்பாங்க, இல்லாட்டி வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. இல்ல நமக்கு ஏன் நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கன்னா புரிய மாட்டேங்குது. அதுல வந்து நம்ம மூளையிலேயே வந்து சில குறைபாடுகள் முன்ன பின்ன இருக்கலாம்.
ஜீன்ல எல்லாமே ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஆமா எல்லாமே ஜெனட்டிக்ல தான் இருக்கு. இது வந்து யாரும் அந்த குழந்தை சரியா கத்துக்கலங்கிற அர்த்தம் கிடையாது. இவன் சரியா படிக்கவே மாட்டேங்கிறான். இது ஆட்டிசம் கிடையாது. ஆட்டிசம் வந்து அது வந்து மொழியே அப்பாற்பட்டதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்து செய்யறதே அது முடியல. ஒரு மிருகம் செய்யறது கூட செய்ய முடியாம போயிடும். அது இந்த தாரே ஜமீன் அந்த ஹிந்தி படத்தையும் தாரே ஜமீன் பர். ஆமா அது ஆக்சுவலா ஆர்டிசம் கிடையாது. அவங்க லாங்குவேஜ் இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னு யாருமே தெரியாது. அது ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நமக்கே தெரியல. நல்ல டீச்சர். நோயின்றது வந்து வெளியே தெரிஞ்சாதான் நோயின்ற மாதிரி. ஆமா மூளைக்கு எல்லாருமே நோயாளிகள் தான். அதை மிகைப்படுத்தி தெரியாத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க நல்ல நார்மல் மனுஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். குழந்தைய வந்து நான் படிக்கதான் வைக்கணும், அடம் முடிச்சு அடிக்க கூடாது. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொகாஸ் அப்பாரியான்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்பாரியான்ட்டு அதாவது இதுல இவங்களோட இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிம்பிள் வேர்ட்ஸை புரிஞ்சுக்குவாங்க. இந்த கப்பை அங்க எடுத்து கீழே வைங்க அப்படின்னா ஓகேன்னு எடுத்து வச்சிருவாங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு அந்த நான் சொன்ன ஊருக்கு போயிட்டு அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்கன்னா ஓகே சிங்க் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். ராவணன் ராமனால் கொல்லப்பட்டார். இலங்கையில் போர் செய்யும் பொழுது இருவருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது கடைசியில் ராமனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுங்க யார் யாரை கொன்னா அப்படின்னா இந்த குறைபாடு உள்ளவங்களால வந்து ராவணனை கொன்னானா இல்ல ராமன் புரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியது. அப்படிதான் உண்மையிலேயே அந்த குறை உள்ளவங்க தான் சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்பான். கரெக்டா சொல்லிட்டாரு. உதாரணம் சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்கறவங்களுக்கு ப்ரொகாஸ் அப்பாரியாங்கிற நோய் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா காம்ப்ளெக்ஸா ஒரு விஷயத்த வந்து ஒரு கிராமட்டிக்கலா சொல்றாங்க. ஒரு இலக்கணமா சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி புரியும் போது அவங்க ரொம்ப குழம்புவாங்க. யாரு கொன்னா எனக்கு புரியலைங்க மறுபடியும் சொல்றீங்களா? சரி ராவண இலங்கையில போய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் சிம்பிளா புரிஞ்சிடும். 2-3 வாரத்துல இந்த கிராமர் சொல்லுங்க. நிறைய கிராமர் இல்லாம சுலபமா பேனாவே கீழே வை, பேனாவே எடு. பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க வர முடியும். நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப அப்படியே திணறி போயிடுவாங்க. ஆனா மத்த வேலை எல்லாம் நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மாதிரி. அப்ப அது இருக்கு. அப்ப இது ஒரு நோய் பாருங்க மொழியிலேயே. இன்னொன்னு வந்து வெர்னிகேரியாங்கிறது சொல்லு உற்பத்தி அறையில அதுல வந்து சில குறைபாடு வந்து என்ன ஆகுதுன்னா வார்த்தை அவங்க தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேசுவாங்க, ஒப்பிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வார்த்தையும் கரெக்டா தான் இருக்கும். கப்பு, பேட்டரி, வாட்ச், பொம்மை, அவங்க வந்தாங்க, இன்னார் வந்தாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேகமா நிறைய வார்த்தைகளா வந்துகிட்டே இருக்கும். சலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அர்த்தமே புரியாது. நீங்க நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆமா இப்ப அவங்க பேசுனதை திருப்பி கேட்டு அவங்க சொல்லுவாங்க தொணத்தொன்னு பேசிட்டு இருப்பாருங்க. ஆனா என்ன பேசுன்னு ஒண்ணும் விளங்கல அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட அர்த்தமே இருக்கா இல்லாம போயிடும். ஆனா நிறைய பேசுவாங்க. அவங்களால ஒரு விஷயத்த குறிப்பான கருத்தை டிசீஸ்ங்கிறத விட குறைபாடு. ஆமா டிசீஸ்னா குறையாயிடும். இது வந்து அது ஒரு பை பர்த் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட். அது அந்த கியூர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்ப நோயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா அதுக்கு சொல்யூஷன் இல்ல. குறைபாடு அது நோய் இல்லைன்றீங்க. நோய்ன்றது அதுக்கு குறைபாடு ஜெனட்டிக்கா வர பிரச்சனைக்கு நம்ம ஜீன் சிகிச்சை பண்ணோம்னா அந்த டெக்னாலஜி, ஏன்னா இது ஜெனட்டிக் குறைபாடு. அப்ப அந்த ஜீன் தான் பிழையா இருக்குன்னா இப்ப நீங்க மாற்று ஜீனை வந்து சரிப்படுத்த முடியுங்கிற டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஆனா அந்த தகவல் நம்ம கிட்ட இல்லை. குறைபாடுனா சரி பண்ண முடியாது. குறைபாடை சரி பண்ண முடியாதுன்னா டெக்னாலஜி வளராத வரைக்கும். அதான் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. இப்போ நோய்ங்கிறது பிறவியில உங்களுக்கு இல்லாம இருக்கும், அப்புறம் வரத சரி பண்ணிக்கலாம். ஆமா இப்ப உங்களுக்கு என்ன காய்ச்சல் பிறவியில இருந்துச்சா இல்ல, இதுக்கும் ஜெனட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம், மூளைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, இல்ல பிறப்புக்கு சம்மந்தம் இருக்கு இல்ல, இது நோய் தாக்கிடுச்சு எனக்கு வந்துருச்சு, எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்குது வந்துடும் அதோ போயிடுற மாதிரி இருக்கும். டிஸ்ஈஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு நல்ல ஈஸா இருக்கும், அதுல இருந்து டிசீஸ் ஆகுது. அதான் டிசீஸ். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடிய இந்த வெர்னிகேரியால ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறைய வார்த்தைகளா ஞாபகம் வச்சுட்டு பேசுவாங்க. குறிப்பா ஒரு கருத்தை கொண்டு வந்து முடிச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறது தெரியும், அது பாட்டு பேசி தாண்டி போய்கிட்டே இருக்கும். என்ன சொல்ல ஏதோ ஒண்ணு சொல்ல வருவாங்க, போன பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன பேசுறது தெரியும், கடைசியா எங்கேயோ போய் வார்த்தை முடிச்சு. ஆனா சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? சொல்லுங்க அப்படின்னு நீங்க நிறைய பேச சொல்லுவீங்களா?
சம்மதம் இல்லாம அப்படி பேசிட்டு இல்லைங்க. இருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம். இப்ப இவங்க ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் தான் பேசுறோம். ஆனா அறிவுள்ளதாவும் நம்ம புரியுற மாதிரி அவங்களுக்கு பேசியிருந்தோம்னா அவங்க ரொம்ப நேரமா இருந்தாலும் கேட்க முடியும். அவங்களுக்கு பயன் கருதணும், பயன் இருக்கணும். பையன் தான் இவங்க முக்கியம். பேசுற வீடியோவை அரை மணி நேரம் கேட்டாலும் ஏதாவது பயன் தருதா அப்படின்னா அரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணி கேட்கலாம். எனக்கு இந்த பயன் தேவையில்லை அப்படின்னா சரி இதை டக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா போதும், ஒரு ஓட்டிட்டு போயிட்டு போயிடலாம். அப்ப எனக்கு பயன் இருந்தா தான் நான் ரொம்ப நேரம் கேட்கறதான்னு. இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எந்த பயனே தெரியாம பேசுறவங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. நீங்க கட்சி தலைவர்களா பேசுறது பார்க்கலாம். ஆமா, அதுக்கு இது பதில் இல்லவே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன நாம கேட்கறத ஒண்ணு பதில் சொல்றது எம்ஏ பிளாஸ்டிக். அப்புறம் இன்னொரு குறைபாடு என்னன்னா டிஸ்லெக்ஷியான்னு சொல்றாங்க. அந்த குறைபாடுக்கு இன்சுலாங்கிற இடத்துல குறைபாடு வந்துச்சுன்னா டிஸ்லெக்ஷியான்னு சொல்றாங்க. இது என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டீச்சர் சொல்லி கொடுக்கறத நல்லா கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க, ஒரு பார்த்து செய்யறது கரெக்டா கத்துக்குவாங்க, நல்ல திறமையா இருப்பாங்க. சரி இன்னைக்கு டீச்சர் வரல, நீயே புக்கை படிச்சுட்டு நாளைக்கு நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால ரீடிங் பண்ணி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். படிக்க மாட்டாங்க. ரீடிங்